அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஜூம் மீட்டிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் ஜூம் மீட்டிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்த்துருந்தோம். இன்றைக்கி பெய்ட் அக்கௌண்ட் ஒன்றுக்களால் ஜூம் மீட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ அக்கௌண்ட்டை விட பெய்ட் அக்கௌண்ட்டில் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கூடுது அதிகம். அதெல்லாம் என்னன்றது சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம். எப்பயும் போல் மீட்டிங் சென்டர் டேப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஷெடியூல் மீட்டிங்ன்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பெய்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. போயிட்டு இந்த ஷெடியூல் மீட்டிங்ன்றதை கொடுங்க. கொடுத்து வழக்கம் போல் இந்த ஃபார்ம் வரும். அதில் நீங்கள் டாப்பிக்கை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் டைம் செலக்ட் பண்ணுங்கள். AM/PM செலக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஹவர்ஸ் டியூரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஜோன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிற பெய்ட் அக்கௌண்ட்டில் டைம் ஜோன் வந்து +5:30 கிளம்புன்றது செட் ஆகி இருக்காது. அதுக்கு பதிலாக வேறொரு வேல்யூ தான் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் அதை சேஞ்ச் பண்ணி +5:30 கிளம்புக்கு மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை எந்த நேரமும் மாற்ற வேண்டிய தேவை இருக்காது. அதுக்கடுத்தது ரிகரிங் மீட்டிங். நாங்கள் இதுக்கு முன்னாலே ஏற்கனவே பார்த்தோம். ரிகரிங் மீட்டிங்கண்டா வந்து எவ்ரி வீக் லெக்சர்ஸ் இருக்கா இருந்தால் அந்த ரிகரிங் மீட்டிங்ன்றதை கொடுத்து வைப்பாங்க. பட் எங்களுக்கு இந்த ரிகரிங் மீட்டிங்ன்றது தேவைப்படாது. அடுத்தது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். பெய்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன்டா என்னண்டா, நீங்கள் ஜூம் மீட்டிங்க்கு வாரத்துக்கு முன்னுக்கு உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்டு மீட்டிங்குள்ளே வருவீங்க. இந்த ஸ்கூல் மீடியேஷன் ப்ரோக்ராமில் கட்டாயம் அட்டெண்டன்ஸ் எடுக்க வேண்டி வரும். அப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக யார் யார் மீட்டிங் ட்ரைனிங்கை அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் எடுக்கலாம். அல்லாட்டி அவங்களோட ப்ரோக்ராம் முடிய விட்டு செக் பாக்ஸில் அவங்களோட நேம், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், கிளாஸ், ஸ்கூல் என்ன உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அவங்கள டைப் பண்ண சொல்லிட்டு பிறகு சேட் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணி கொள்ளலாம். இதில் 2ல் எது சிறந்த முறைன்றதை பற்றி பார்ப்போமா இருந்தால், நிறைய பேருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது செய்ய தெரியாது. ஈவன் எங்களே நிறைய பேருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது புதுசு. காரணம் நாங்கள் கிளிக் பண்ணி நேராக மீட்டிங்குள்ளே போய் தான் பழகி இருக்கிறோம். சிலாக்கள் வந்து என்ன மீட்டிங்னு தொடங்கலன்னு கேட்டவங்களும் இருக்கிறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளால போய் செய்ய தெரியாதவங்க. சேட் ஹிஸ்ட்ரின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களோட டீட்டெயில்ஸை ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னால் ட்ராப் பண்ணுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஆனால் உங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு முன்கூட்டியே அறியப்படுத்த முடிஞ்சா, இப்படி ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொண்டு போங்க. உதாரணத்துக்கு என்ன இருக்குது, இப்படித்தான் ஒரு மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னுக்கு மீட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். எப்பயுமே பேர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் வந்து கட்டாயம் கேட்கப்படுற கேள்விகள். இது இல்லாமல் உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் அதில் உட்பூத்தி கொள்ளலாம். அதை எப்படி செய்யறது சம்மந்தமாக நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்தா பிறகுதான் அவங்களுக்கு மீட்டிங்குள்ளே வர முடியும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது நீங்கள் உங்களோட ப்ரொவின்ஸ், உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஆப்ஷனை பாவிக்க முடியுமா முடியாதான்றதை பாருங்க. பார்த்துட்டு முடிவெடுங்க. அடுத்தது மீட்டிங் ஐடி. அது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்கல் இருக்கும். டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ன்றது வந்து நாங்கள் லாஸ்ட் ப்ரோக்ராமில் நாங்கள் பார்க்கல, ஆனால் இந்த முறை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டால், டெம்ப்ளேட்ன்றது எங்களுக்கு நிறைய டைமை சேவ் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஒரு மாகாண சபைக்குள்ள அந்த கோஆர்டினேட்டர் நிறைய ஸ்கூல்ஸுக்கு மீட்டிங் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்க எவ்ரி டைம் நீங்கள் போய் இந்த சேம் ஃபார்மை திருப்பி ஃபில் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஸோ டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் ஒரு மீட்டிங்கை சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் இதில் போய் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி விட்டால் நிறைய விஷயம் வந்துடும். அதுக்கப்புறம் தேவையானதை மட்டும் எட் பண்ணி கொண்டு போகிறது தான். ஸோ இந்த டெம்ப்ளேட் என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். மேபி இந்த வீடியோவில் இல்லாமல் இன்னொரு தனி வீடியோவில் நாங்கள் அதை பார்ப்போம்.
செக்யூரிட்டிஸ்க்குள்ள பாஸ்கோட் சரி. வெயிட்டிங் ரூம்ன்றா என்னன்னு கேட்டால் மீட்டிங்க்கு உள்நுழையிறதுக்கு முன்னால் வாரவங்க எல்லாரையும் தனியாக ஒரு சேனலில் வச்சுக்கொண்டு நீங்கள் தேவைப்படுற ஆக்களை மட்டும் செலக்ட் பண்ணி மீட்டிங்குள்ளே எடுத்துக்கொள்வது. இது வந்து செக்யூரிட்டி கூடின ஒரு மீட்டிங்க்கு பொருந்தும். எங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ வெயிட்டிங் ரூமை டிக் பண்ணாதீங்க. ரிக்வயர் ஒத்தன்டிகேஷன், இதுவும் ஹை செக்யூரிட்டியான மீட்டிங்ஸுக்கு தான் தேவைப்படும். ஜூம் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணுறது, அது எங்களுக்கு தேவைப்படாது. இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஹாஸ்ட்கான வீடியோ ஆஃப், பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கான வீடியோ ஆஃப், ஆடியோ 2 பேரும் கம்ப்யூட்டர் டெலிஃபோன் எதுக்குள்ளால வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். போத் கொடுத்துருக்கும். இந்த ஆப்ஷன்ஸுக்கு போங்க. ஆப்ஷன்ஸில் வந்து ஹலோ பார்ட்டிசிபேட் ஜாயின் எனி டைம். ஸோ சில மீட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே சுற்றி கொண்டிருக்கும். இன்னும் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின்ட் ஆகலை. ஸோ அது வரைக்கும் பார்ட்டிசிபேட்டுக்கும் ஜாயின்ட் ஆகலாது. பட் நீங்கள் ஹலோ பார்ட்டிசிபேட் ஜாயின் எனி டைம் கொடுத்தீங்கன்னா வாரவங்க நேரத்தோடய வந்து ஜாயின் ஆகி கொள்வாங்க. ஸோ உங்களுக்கு 10 o'clock ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு நீங்கள் 10 o'clock கஷ்டப்பட தேவையில்லை. அவங்க 9:50 மாதிரி லாகின் ஆகி வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். எப்பயும் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் 10 o'clock ப்ரோக்ராமுக்கு கட்டாயம் 9:50க்கு நீங்கள் லாகின் ஆகி உங்களோட கண்ட்ரோல்ஸ் உங்களோட எல்லாம் சரியானது செக் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நேரம் 10 o'clock 9:59க்கு லாகின் ஆகிட்டு அந்த நேரத்தில் எதுவும் வேலை செய்யாட்டி பிரச்சனை வந்துட்டா அவங்க இப்போ உங்களோட ப்ரோக்ராம் பார்க்க வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியான எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 minutesக்கு முன்னாலே லாகின் ஆகி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. அது மியூட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அக்கௌண்ட் என்ட்ரி, இதுவும் கட்டாயம் கொடுக்க. என்று கேட்டால் நிறைய பேர் தெரியும், மீட்டிங் தொடங்கினோடனே பேக்ரவுண்ட் சவுண்ட் தான் கூட இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணுறதில்ல. எங்களுக்கு தானே கேட்கும், அவங்களுக்கு அது கேட்குறே. ஸோ மியூட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அக்கௌண்ட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அவங்களோட மைக் வந்து மியூட்டாகவே இருக்கும். தேவைப்பட்டால் அவங்க அன்மியூட் பண்ணி காய்ச்சி கொள்ளுவாங்க. ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்ட் மீட்டிங். நான் இதுக்கு முன்னால் கதைச்சிருந்தோம். என்னென்னு கேட்டால் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் செஞ்சதுக்கான அத்தாட்சி ஒன்று அவங்களோட அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கொள்வது, ரெண்டாவது நீங்கள் செஞ்ச மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மீட்டிங் ரெக்கார்டிங்கிறது எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அது கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னால் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் லோக்கல் கம்ப்யூட்டரில் தான் சேவ் ஆகும். அது எப்படின்றது நாங்கள் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த முறை நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறது பெய்ட் அக்கௌண்ட், செய்ய போகிறது பெய்ட் அக்கௌண்ட்டுக்களால். ஸோ பெய்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு க்ளவுடில் சேவ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனுக்களால் இதுக்கு முன்னால் ப்ரோக்ராம் ஒன்று சேவிங்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களோட ரெக்கார்டிங் சேவ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனுக்களால் ப்ரோக்ராம் செஞ்சாலும் உங்களோட வீடியோவை வந்து க்ளவுடில் சேவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ப்ரொவின்ஷியல் கோஆர்டினேட்டர் இந்த க்ளவுடை கொடுங்க. நீங்கள் செய்கிற ப்ரோக்ராமோட வீடியோ கோஆர்டினேட்டர்கிட்ட தான் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இந்த க்ளவுடில் எப்படி வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது சம்மந்தமான வீடியோ தனியாக நாங்கள் தரோம். அதுக்கப்புறம் இந்த இருக்குது அப்ரூவ் ஓ பிளாக் என்ட்ரி டு யூசர் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஓ கண்ட்ரிஸ், அது எங்களுக்கு தேவையில்லை. அடுத்து நாங்கள் வர போகிறோம் ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட்ன்றது என்னன்னு கேட்டால், ஸோ இந்த மீட்டிங்கை க்ரியேட் பண்ணுறவர் தான் அந்த மீட்டிங்கோட ஹோஸ்டாக இருப்பார். இன்கேஸ் அவருக்கு 10 o'clock மீட்டிங்க்கு லொகின் ஆகலாம் போச்சு, ஒரு பவர் கட் பிரிண்ட் ஆகிட்டு, இல்லை அவர் இன்டர்நெட் கனெக்ஷன் வேலை செய்யலை, அவர் டிவைஸில் இருக்கிற மிஸ்டேக், ஏதோ ஒரு காரணத்தினால ஹோஸ்ட்டுக்கு ஆன் டைமுக்கு மீட்டிங்க்கு வர இல்லாமல் போச்சா இருந்தால் இன்னொருவர் ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட் அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த மீட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட் வந்து நாங்கள் போடுவோம். என்னன்னு கேட்டால் வந்து எல்லாரையும் ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட் செலக்ட் பண்ணுறது, நீங்கள் யாரை ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட்டாக செலக்ட் பண்ண போகிறீங்களோ அவர் இமெயில் அட்ரஸை இதில் டைப் பண்ணுவீங்க. பட் இதில் டைப் பண்ணுறவர் இமெயில் அட்ரஸ் உள்ளவர் கட்டாயம் பெய்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் ஜூமில். ஸோ எங்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இந்த முறை இல்லை. எல்லாத்தையும் ஜூம் அக்கௌண்ட் இல்லை தானே, ஒரு ப்ரொவின்ஸுக்கு கொண்டு தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் இது ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி பாவிக்க போகிறது இல்லை. அடுத்தது சேவை கொடுங்க. சேவான அப்புறம் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விண்டோ வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மீட்டிங்ஸ் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்.
சாரி, நான் ஒருக்கா எடிட் பண்ணுறேன்னு கேட்டால் நான் அதில் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நான் சொல்கிறேன்ன்றதுனா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ரிக்வயர்டுன்றது நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் இந்த லிங்கை தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ காப்பி இன்விடேஷன் கொடுத்துட்டு இந்த லிங்கை தான் பொதுவாக வாட்ஸ்அப்புக்குள்ளார நாங்கள் ஷேர் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வந்தீங்கண்டா இதில் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஒரு டேப் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேப்புக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி இந்த இருக்குது கஸ்டம் கொஷன், ரைட்? இதுக்கு போங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் வந்து இட்ஸ் மஸ்ட். அவங்க கட்டாயம் அதை என்டர் பண்ணணும். அதை நீங்கள் மாற்ற இயலாது. பட் அதுக்கு மேலதிகமாக கேட்கப்படுற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் போயிட்டு கஸ்டம்ஸ் கொஷன்ஸுக்கு போயிட்டு நியூ கொஷன் கொடுங்க. நீங்கள் ஸ்கூல் மீடியேஷன் ப்ரோக்ராம் செய்ய போகிறீங்களான்னா கட்டாயம் அவங்களோட ஸ்கூல் நேம், நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்கூல் நேம் போடுவீங்க. அது மாதிரி கிரேட் போடுவீங்க. ஸோ மேபி அவங்களோட கண்டெக்ட் நம்பர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கண்டெக்ட் நம்பர் போடுவீங்க, ரைட்? இப்படி போட்டுட்டு நீங்கள் சேவ் ஆல் கொடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ப்ரிப்பேர் ஆயிரும். ஓகே, எத்தனை பேர் உங்களுக்கு மீட்டிங்க்கு முன்னால் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட மீட்டிங் ஜாயின் ஆகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இருக்குது. மேனேஜ் ரெஜிஸ்ட்ரன்ஸ் அண்ட் இதில் போய் வியூ கொடுத்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் எத்தனை பேர் வந்து இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வீடியோ விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து எப்படி டெம்ப்ளேட் பாவிச்சு வச்சு மீட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணுறது, அதாவது அது ரொம்ப ஈஸியான வே, அதை எப்படி செய்கிறன்றதையும் க்ளவுடில் இருந்து என்னண்டு ஒரு வீடியோவை, அதாவது நீங்கள் செஞ்ச ப்ரோக்ராம்ட ஆடியோ சரி வீடியோ சரி என்னென்னு டவுன்லோட் பண்ணுறன்றது சம்மந்தமாகவும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பர்சனலாக சரி இல்லை குரூப்பில் சரி உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ விளங்கிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.